ஐம்பெரும் காப்பியங்களில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வளையாபதி. வளையாபதி ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றாக திகழக்கூடிய வளையாபதி என்கிற நூல் நமக்கு நூல் முழுவதுமாக கிடைக்கல. இந்த நூல் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்துக்கு உரையாசிரியர், அதாவது அடியாருக்கு நல்லார், யாப்பருங்கால விருத்துரை ஆசிரியர், நச்சினாருக்கு நேரை, இளம்புறனார் முதலானோர் இந்த நூலுக்கு மேற்கோள் காட்டியிருக்கிறாங்க. இந்த நூலில் பார்த்திங்கன்னா மொத்தம் நம்ம கிடைச்சிருக்கிற பாடலுடைய எண்ணிக்கை மொத்தம் 66. ஆனால் 72 பாட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. மீதி 6 பாடல் எங்கே இருக்குன்னு தெரியலை. இந்த நூல் சமண சமயம் சார்ந்த ஒரு இலக்கியமாக கருதப்படுது. இந்த நூல் ஆசிரியர் யாருன்னு தெரியல, கதையவும் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடியலை, இருக்குங்களா. ஆனால் வளையாபதி அப்படிங்கிறது அந்த வளையல் என்று சொல்லக்கூடிய பெண்கள் அணியக்கூடிய ஒரு வகையான அணிகலனை வைத்து இந்த நூல் தோன்றியிருக்கும் என தோன்றுது. ஆனால் இந்த நூல் எழுதப்பட்ட காலம் பார்த்தீங்கன்னா 9ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி தெரியுது. இதுதான் வளையாபதி பற்றிய கருத்து. அடுத்து பார்க்குறது குண்டலகேசி.